இப்போ இந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பறிக்கப்படுதுன்னு யாராவது ஒருத்தரா சொன்னாங்களான்னு படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாத திருமதி கனிமொழி உட்பட என்ன கேட்கிறோம், என்னங்க பறிச்சுட்டாங்க, உங்களுடைய உரிமை என்ன பறிச்சுட்டாங்க? இனிமே வக்ஃபு சட்டத்தை வந்து வக்ஃபு வாரியத்தை முஸ்லீம்கள் நிர்வகிக்க முடியாது, அது எல்லாமே இந்துக்கள் தான் நிர்வகிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல வக்ஃபு சொத்துக்கள் பூரா பறிமுதல் பண்ணி நாங்க வந்து பௌத்தர்களுக்கு கொடுக்க போறோம், சீக்கியர்களுக்கு கொடுக்க போறோம், ஜெயினர்களுக்கு கொடுக்க போறோம் யாராவது சொல்லியிருக்காங்களா? இது என்ன பறிமுதல் ஆச்சுங்கிற அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படி இந்த சிஏ சட்டம் வந்து இந்திய முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிக்கிற சட்டம்னு ஒரு மாபெரும் ஒரு பொய்ய தவிர ஒரு மிஸ்கைடன்ஸை பண்ணிட்டு இருந்தாங்களோ அது மாதிரிதான் இருந்துச்சு. அதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்ஷன்ஸ் வந்து செய்யறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்ஷன்ஸ் வந்து 2 காரணங்களால இருந்தது. ஒண்ணு, இஸ்லாமியர்கள் காலகாலமா கேட்டிருந்தாங்க இந்த கரெக்ஷன் வேணும். இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய தலைவர் திரு அப்துல் ரஹ்மான குற்றம் சாட்டி ஒரு முஸ்லீம் பிரமுகர் வந்து திட்டுறாரு. சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க ஊழல் நடக்குது, அது பல கோடி பெருமானம் நிலத்தை வந்து சல்லிசா வந்து வித்துறாங்க தனியாருக்கு அப்படின்னு வக்ஃபுக்கு சொந்தமான நிலங்கள்ல கையாடல் நடக்குது, சொத்துக்கள்ல கையாடல் நடக்குது சொல்றாரு. நான் சாட்டியா எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதுரையில் நான் தினமலர் ரிப்போர்ட்டா இருக்கும்போது இந்த வக்ஃபு வாரிய கூட்டம் நடந்துச்சு. நான் ரிப்போர்ட்டா இருந்த காலம், அது வந்து சபைட்டாவில் ரிப்போர்ட்டா இருந்த அடிப்படை பணியில நான் இருந்த காலம். அப்போ வந்து வக்ஃபு வாரிய கூட்டம் நடந்துச்சு. அப்ப இருந்த அமைச்சர் வந்து அங்க கலந்துக்கிட்டார். அப்ப அது இன்டர்னல் கூட்டம், நான் கலந்துக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு பொதுக்கூட்டம், ஒரு செயல்பூர் கூட்டம் எல்லாரும் கலந்து கவரேஜுக்கு போனேன். நம்ம ஓரமாக வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு போக முடியாது. அன்னைக்கு வந்து எனக்கு நான் ஒரு ரிப்போர்ட் உள்ள உட்கார்ந்தா இதே இப்ப நான் சொன்ன மாதிரியே அங்க வந்து ஃபாத்திமா காலேஜுக்கான அந்த லேண்ட் அங்க போயிருச்சு, இந்த லேண்ட் இவர் எடுத்துக்கிட்டாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிரங்கமா குற்றம் சாட்டி இந்த இவர் அந்த லேண்ட் ஆட்டை போட்டார், இவர் இந்த லேண்ட் பறிவு போட்டார், இவர் அங்க உள்ள சொன்னது எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். அமைச்சர் முன்னாடி இவ்வளவு பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னு. அப்புறம் அதுதான் இன்னையுடைய நீட்சியா வந்து நிற்குது. அந்த இஸ்லாமுடைய நல்லதுக்காக அப்படின்னு ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அதை காலேஜ் அமைங்க, மத கல்லூரி மதரசா அமைங்க, பள்ளிக்கூடம் அமைங்க, பெண்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, வேற 100 விஷயங்களுக்காக நீங்க பண்ணுங்க கொடுத்துருக்காரு. அதை இவங்க வந்து வேற வேற பர்பஸுக்காக ஆட்டி போட்டாங்க. அதிகமான சொத்து கொண்ட நிறுவனம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா 3வது நிறுவனமா வக்ஃபு போர்டு. அவ்வளவு சொத்துக்கள் நாடு முழுக்க, அது ஒவ்வொரு மாநிலத்தையும் தனியா நிர்வகிக்கிற ஒரு குழு தேவைப்படுது. எவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு பாத்துங்க. அப்ப அது இந்த சொத்துக்கள் எல்லாம் மிஸ்யூஸ், ஏன்னா அரசாங்கத்தோட கண்காணிப்பும் கிடையாது, தலையீடும் கிடையாது. புரியுங்களா? அறநிலைத்துறையில கோயில் மேல ஏறி உட்கார்ந்துருக்கு கவர்மெண்ட், கோயில் மேல கவர்மெண்ட் ஏறி உட்கார்ந்துருக்கு, கோயில செயல்படாம தடுக்குது. ஆனா இங்க எந்த கண்காணிப்பும் கிடையாது. அதனால ஊழல் முறைகள்னு சொன்னாங்க. சோ தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ரீசன். இது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த சட்டத்திருத்தம் முதல் ரீசன். ரெண்டாவது, ராஜேந்தர் சச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் பீரியட்ல ஒரு சச்சார் கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த பரிந்துரை தான் இதெல்லாம். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன பரிந்துரையை சொல்லிச்சோ அதை இதே பெரிய துயரம் என்னன்னா, இதே திமுக இதே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் சச்சார் கமிட்டியை அமல்படுத்தல, சச்சார் கமிட்டியை அமல்படுத்தல கேட்டு இருந்தாங்க. சச்சார் கமிட்டியுடைய 100கணக்கான பரிந்துரைகள், சில பரிந்துரைகள் தான் இந்த வக்ஃபு போர்டை சீரமைக்கணும், அதை தான் இப்ப செஞ்சிருக்காங்க. இதுல என்ன அவங்க குறை கண்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ளே பிரதிநிதித்துவம் இல்ல. ஷியா சுன்னின்னு 2 பிரிவுகள் இருக்கு, அதை தவிர உள்ள 10 பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? இப்ப